பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். அருமையான விசுவாச வீட்டாரே, கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன் மூலமாய் எங்கள் ஆத்தும பசி தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாய் உமக்கு விரோதமாய் நாங்கள் நடந்து வாழ்ந்து வந்தாலும் உம்முடைய சுத்த கிருபையினால் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை அழைக்கிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். இயேசு பாவி நேசர்தாம், வழி தப்பி போன யாவரும் அவரால் திரும்பலாம் என்று சொல்லி நீர் எங்களை அன்போடு கூட அழைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஆவியோடு உண்மையோடுமே ஆராதித்து உம்முடைய சத்திய வசனத்தை கவனமாய் கேட்டு ஒவ்வொரு பாடல்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டோடைய நாமத்து மகிமை உண்டாகவும் 181ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 181. பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன். எங்கள் 181ஆம் கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். பாவக்கரை போமோ என் பாடால் உன் பாட்டாலன்றி போவதில்லை என்றே பொல்லாத பாவியேனா, பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நீவா உன் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். பேய்மருள் உலகுடல் பேராசையால் மயங்கி போயும் அவற்றோடு போரில் அயற்சியாய் நான், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன்.
செல்வ ஞான சீல சுகங்கள் அற்றே தாவென்று வேண்டிய சாவில் சஞ்சரித்த நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என்னை சுவேவாரே பாவியாகவே வாரே. துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேனின்றி இன்ப வாக்கு தத்தத்தை இன்றைக்கே நம்பியேனா பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என்னை சுவேவாரே பாவியாகவே வாரே. உன்னை சேர ஒட்டாமல் ஊன்றிய தடையாவும் உன்னன்பால் நீங்கினல் உயர்ந்தடைந்தோங்கவே நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என்னே சுவேவாரே பாவியாகவே வாரே. திருத்துவ பண்டிகை வரும் 3ஆம் ஞாயிறு ஆராதனையில் முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் முறையாக வாசிப்போம். நாளுக்கென்று குறிக்கப்படுகிற சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த உணவுகளுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக 175ஆம் ஞானப்பாடலில் 7ஆம் கவியையும் 8ஆம் 9ஆம் கவியை பாடுவோம். ஞானப்பாடல் 175 7ஆம் 8ஆம் 9ஆம் கவியை பாடுவோம். வா பாவி, நீ யாராகிலும் வா, உன் பொல்லா வெளியை விட்டு குனிந்து சேர்ந்த யாரையும் தள்ளாத இரட்சகரை உனக்கு மோட்சம் வேண்டுமா? வா பாவி, நீ யாராகிலும்.
ஞானப்பாடல் 175 ஞானப்பாடல் 7, 8, 9 கவியை பாடுவோம். வாபாவினியாராகேலோம் வாவோன் போலா வழியை விட்டு கோனேந்து சேர்ந்த யாரையோம் தள்ளாத இரட்சகரை கேட்டு உனக்கு மோட்சம் வேண்டாமோ வீணாய் நீ சாக மனமோ மீட்டோரிருக்க பேய்களுக்கு கீழ்பட்டிருப்பதெனத்துக்கு வேண்டாம் தப்பித்து கொள்ளப்பா கேட்டோர இயேசு சேர்க்கிறார் கேட்டோர இயேசு சேர்க்கிறார் கன சுமை சுமந்தோனே வாவாவுனங்களாய் பை கேட்பார் நீ பாரத்தால் தரையிலே நகர்ந்து வந்தோமுன்னை சேர்ப்பார் அடைக்கலமாவர் மனம் நின்றுனை நோக்கி சத்தமிட்டா வாவேனனைத்தையோ மன்னிப்பா வாயேழை பூச்சி தண்டியா கேட்டோர இயேசு சேர்க்கிறார் கேட்டோர இயேசு சேர்க்கிறார் நான் பெரிய பாவியே நான் மட்டு திட்டமோ மேலாதே தேவன் பை போக்கடித்தேனே இனி மனே போண்டோ என் காவே நீ கபடற்ற உண்மையான் பணிந்து கிறிஸ்தையண்டினான் பலத்த கையினால் ரட்சிப்பான் உனக்கு கிருபையளிப்பான் நீங்காத கேட்டை நீக்குவா கேட்டோர இயேசு சேர்க்கிறார் கேட்டோர இயேசு சேர்க்கிறார். இப்பொழுது நாம் திருத்துவப் பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறையாக வாசித்து பாடுவோம். அது நமது ஞானப்பாட்டு புஸ்தகத்தில் பின்புறத்தில் 35ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியம். 35ஆம் பக்கத்து ஆரம்ப வாக்கியத்தை முறையாக வாசித்து நாம் பாடுவோம். பிரிந்து திரியும் உன்னையும் தம்மிடம் மீண்டும் சேர்ப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தாவே, எனக்கு நேராக திரும்பி எனக்கு இரங்கும். நான் தனித்தவன், சிறுமைப்பட்டவன். என் சிறுமையையும் என் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும்.
கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடி செய்யும். கர்த்தாவே, எனக்கு நேராக திருப்பி எனக்கு இரங்கும். நான் தனித்தவன், சிறுமைப்பட்டவன். என் சிறுமையையும் என் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்களை எல்லாம் கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடி செய்யும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். பிரியமானவர்களே, பராபனுக்கு உங்கள் இதயத்தை திறவுங்கள். அவரிடத்திலே நமது பாவங்களை அறிக்கையிட்டு ஆத்தும பசித்தாகத்துடனே அவருடைய கிருபைக்காக நாம் யார் முழங்கால் படிட்டு நம்முடைய ஞானப்பாடு புஸ்தகம் பின்புறத்தில் இருக்கிற 4ஆம் பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை நாம் எல்லாரும் நம்முடைய இல்லங்களிலே ஆவியில் ஒருமனப்பட்டு பயபக்தியோடு கூட ஏறெடுப்போம். 4ஆம் பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போமாக. நம்முடைய ஞானப்பாட்டு புஸ்தகத்தில் பின்புறத்தில் 4ஆவது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை பயபக்தியோடு ஏறெடுப்போம். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளவர்களாயிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகிய எங்களிடம் கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் தூய இருதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை தூய்மையாக்கி அருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலகம் மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். ஆமென். பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இவை நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் நம்முடைய வீடுகளில் எழுந்து நின்று இரண்டாம் நாணப்பாட்டின் மூலமாய் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனிதர் பேரிலே பிரியாமும் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இரங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டி எங்கள் மனோ கேளோம் பிதாவினது ஆசனத்தோழாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையிலே சுவேனீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கும் அல்ல நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பாவத்திலிருந்து மீட்டு உம்முடைய சுத்த கிருபையினால் நடத்தி வருகின்ற பரமபிதாவே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களை காப்பாற்றி உம்மை என்று எதுவும் பலமற்றதும் பரிசுத்தமற்றதுமாயிருக்கிறது எல்லா காரியங்களையும் நாங்கள் வெறுத்து உமது ஆளுகைக்கு வழி நடத்துதலுக்கு உட்பட்டிருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை எழுந்து போகும் வகையில் இம்மைக்குரிய நன்மைகளை பயன்படுத்தி கொள்ள ஆவண்ணம் எங்களிடம் உடைய இரக்கத்தை பெருக செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க கேட்போம். அது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை கவனத்துடன் கேட்போமாக. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்?
அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், எல்லாம் வல்ல கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். ஆமென். அந்தபடி நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் பயபக்தியோடு கேட்போம். அது பேதுருவின் முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் கவனத்துடன் கேட்போமாக. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடியே நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். பரிசுத்த லூக்கா என்பது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. லூக்கா என்பது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுடைய வசனங்களை கேட்கும்படி இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாதகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறாரே என்றார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. பராபரண்டி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்தீரா. நாம் உலகமெங்கும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடு ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் நியாய தீர்ப்பையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதியும் எதிர்நோக்கினவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை யாவரும் நம்முடைய இல்லங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு பல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரம்படத்துக்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் ஜீவனோரி மரித்தோரின் நியாயமிருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் நம் மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்கென்று வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் தங்கள் இல்லங்களிலே ஆயத்தமாக இருப்போம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு நம்முடைய நன்றிகளை ஜெபங்களை ஏறெடுப்போமாக. அந்த ஜெப வேலைக்கு ஆரம்பமாக நன்றியால் துதிப்பாடு என்கிற கீர்த்தனை ஒரு கவியை பாடி நாம் ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நன்மையுள்ள ஆண்டவரே, எங்கள் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் கிருபையும் வைத்திருக்கிறவரே, ஒரு தாயைப் போல நீர் எங்கள் மீது அன்பை செலுத்துகிறீரே.
ஒரு தகப்பனைப் போல நீர் எங்களை சுமந்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஜூன் மாதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா. உங்களுடைய சுத்த கிருபை, உமது அளவற்ற அன்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் சத்துருவாக இருக்கையிலே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். நாங்கள் உம்மை விட்டு தூரம் இருக்கும் பொழுதே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். நாங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக நீர் உலகத்திற்கு வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, முந்தி நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிறந்த நாளை காண்கிற அடியார்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். என் தேவனுடைய பலத்த கரம் ஒவ்வொரு சிரசை தொடுவதாக. என் தங்கள் இல்லங்களில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், நன்றி துதிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய காயப்பட்ட கருத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்கள் எங்கே இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை மகிமை அவர்கள் மீது இறங்கி அவருடைய சிரசை தொட்டு ராஜா. கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டில் பயப்படாதே, அவனுக்கு புதிய கிருபையை நான் தருவேன் என்று சொல்லி இந்த பிறந்த நாளிலே அவளை வழி நடத்துகிறாச்சா. தேங்க்யூ ஜீசஸ். திருமண நாளை காண்கிற அடியாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருமண வாழ்க்கையில் இம்மட்டும் கூட இருந்த ஆண்டவர் இனியும் அவளோடு கூட இரும் ஆண்டவரே. அவளை பலப்படுத்துகிறாச்சா. கணவனும் மனைவியாய் பரிசுத்த சன்னதியை உருவாக்கி ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையாய் இந்த உலகத்தை சுயந்து கொள்ளத்தக்கதாக தேவரீருடைய இல்லற வாழ்க்கை இனிமேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சா. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி பரலோக ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய சித்தத்தின்படி பூலோக ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தருளும். தேவபக்தியுள்ள குடும்பமாய், தேவபக்தியுள்ள சந்நிதியாய் இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்யும். வியாதியில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், உம்முடைய ஒத்தாசைக்காக ஏங்குகிறவர்கள், உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆட்கொள்வீராக. பலப்படுத்தும் ஆண்டவரை, விடுதலை கொடுத்தருளும். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரோடு சேர்ந்து துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை பலப்படுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம், பாதுகாப்பும் சந்தோஷமும் பிரியமானவளே தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி காப்பாராக, ஆமென். நாம் மீண்டும் ஆண்டோடைய நாமத்து மகிமையுண்டாகவும் நாம் கர்த்தருடைய செய்தி கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக 172ஆம் ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை நாம் பாடி கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாகும். ஞானப்பாடல் 172 முதல் 3 கவிகள். கிறிஸ்தோரே, நாம் கர்த்தரின் ஆச்சரியமான பெரிய உபகாரத்தின் உயர்த்தி கேட்டதான மனமகிழ்ச்சியுடனே இருந்து அதன் பேரிலே சங்கீதம் பாட வேண்டும். ஞானப்பாடல் 172 முதல் 3 கவிகளை பாடுவோம். கிறிஸ்தோர்களே, நாம் கர்த்தரின் மகாச்சரியமான பெரிய உபகாரத்தின் உயர்த்தி கேற்றதான மனமகிழ்ச்சியுடனே இருந்து அதன் பேரிலே சங்கீதம் பாட வேண்டும். பேயால் கட்டோண்டு சாவுக்கு நேராய் வழி நடந்தேன். தினமே ஜென்ம பாவத்து உபாதியை நான் கண்டேன். வர வர கேடாயிற்று நீங்காத துர்குணத்துக்கு கீழ்ப்பட்டோ நாய் கிடந்தேன். நான் செய்த புண்ணியங்களை பார்த்தாலது செல்லாது. என் சுயமாய்து கிரியை ஒழிக்க முடியாது. மகாதிகில் எடுத்தது நான் செத்து நரகத்திற்கு தள்ளுண்டேன்.
உம்முடைய பிதாவாகிய கர்த்தரிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளத்துல உமது அன்பென்னும் தீயை மூட்டி அருளும். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு துணையோடு கேட்க அவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வேத வசனமே எங்களுக்கு சத்தியமாய் மாறட்டும். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 3ஆம் ஞாயிறு ஆகிய இன்றைய நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அருளுரை பகுதியானது அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 11 வசனங்கள் இன்றைக்கு தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன் 1ஆம் வசனத்தை. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 15ஆம் அதிகாரத்தில், அதாவது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய வார்த்தையை கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 15ஆம் அதிகாரத்திற்கு ஒரு பெயர் கொடுத்தால் என்ன பெயர் கொடுக்கலாம்? முப்பிரி நூல் என்று சொல்லி 3 சம்பவங்களை அடங்கிய, அதாவது ஊமைகளை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். ஆகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய பெயர் முப்பிரி நூல் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் 3 உவமைகளிலும் முடிவுரை எப்படியாக முடிகிறது, இவைகளை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். 3 உவமைகளில முதலாவது ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி விளக்குகிறார் ஆடு. என்னுடைய முடிவுரை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். 6ஆம் வசனத்துல என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் முடிவு. 7ஆம் வசனத்துல பரலோகத்தில் சந்தோஷம். 2வது ஊமையாக காசு, தொலைந்த காசு. முடிவுரை வசனம் 9 என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். வசனம் 10 தூதருக்குள் சந்தோஷம். 3வது ஊமை மகன், அதாவது தொலைந்து போன மகன் மீண்டும் திரும்பி வருகிறார். முடிவுரை வசனம் 23 சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். வசனம் 32 சந்தோஷம் கொண்டாடி மனமகிழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நாம் மிக உன்னிப்பாக பார்ப்போமானால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அடங்கி இருக்கிறது. என்ன என்றால் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இவைகளை நாம் மிஸ் பண்ணாம இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்குரிய அருளுரை பகுதி 1 முதல் 11 முடிய வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் 3 உவமைகளை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். ஆடு, காசு, மகன். இவைகளின் முடிவு மிகுதியான சந்தோஷத்துடன் முடிகிறது. இதுதான் கருத்து. ஆகவே சந்தோஷத்தை மிஸ் பண்ணாம நாம் இவைகளை தியானிக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். Joy of finding what is lost, the joy of shepherd, the joy of housewife, the joy of parent. இவைகளில 2 உவமைகள் சொத்தை குறிக்கிறது. எவைகள் என்றால் ஷெப்பர்ட், ஹவுஸ்வைஃப். இவைகளில் காட்டிலும் 3வது ஒன்று மகன், தொலைந்து போன மகன். ஆத்துமா மிக விலையேறப்பட்டது. ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் கர்த்தருடைய பார்வையில பரம் கழிக்கிறதாய் காணப்படுகிறது. அதாவது பரலோகம் மிகுதியான சந்தோஷப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஊமைகளை இயேசு சொல்ல காரணம் என்ன? எதற்காக சொல்ல வருகிறார்? இந்த ஊமையில் 2-3 காரியங்களை நமது உள்ளத்துல பதிப்போம். ஏனென்றால் திருத்துவ பண்டிகை பின்வரும் இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கேள்வியோடு நாம் துவங்குவோம். நாம் பசுமையாய் வாழ்வதற்கு ஆண்டவா நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பசுமையாய் வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த லூக்கா அதிகாரத்தின் 15ஆம் அதிகாரத்தின் முழுவதுமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். சந்தோஷத்தை மிஸ் பண்ணக்கூடாது. முதலாவது, கடவுள் மனிதனோடு கொள்ளும் உறவு. இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போமானால், அல்லது நீங்கள் வீடுகளில் இருந்து கவனித்துக் கொண்டிருப்பீர்கள், தயவு கூர்ந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிக்குமாறு, பிற்பாடு நீங்கள் அவைகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனிதனின் சுயசித்தத்திற்கு கர்த்தர் அவனை விடுகிறார். அதாவது என்னுடைய மகன் தகப்பனை பார்த்து எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடும் என்று சொல்லி கேட்டவுடனே தகப்பன் உடனே கொடுக்கிறார். மனிதனின் சுயசித்தத்திற்கு விடுகிறார். கேட்ட உடனேயே தன் மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுகிறார். தடை ஒன்றும் சொல்லாமல் உடனே கொடுக்கிறார். இவன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு சொத்தை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு செல்லுகிறான். குறிப்பாக இந்த சம்பவத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னவென்றால், சொத்தை கொடுத்தவரை விட்டு தூர தேசத்திற்கு சென்று விட்டான். காணாமல், தகப்பனை பார்க்க கூடாமல் அவன் தூர தேசத்திற்கு சென்று விட்டான். இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். என்னவென்றால், கடவுளின் உறவு மனிதனின் தூர தேசத்திற்கு போனாலும் அல்லது தூர இடத்திற்கு சென்றாலும் அவன் திரும்ப வர கர்த்தர் காத்திருக்கிறார். காத்திருக்கிறார் என எப்படி தெரிகிறது? 20ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 15:20, தூரத்தில் வரும்போதே ஓடி. அப்படியானால் கதவை திறந்து வைத்து பார்த்து கொண்டே தகப்பன் இருந்திருக்க வேண்டும். அதான் லூக்கா இந்த சம்பவங்களை சொல்லி விளக்குகிறார். மனிதனை சுய சித்தத்துக்கு விடுகிறார். தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு செல்லுகிறான். தடை ஒன்றும் சொல்லவில்லை, மாறாக காத்திருக்கிறார். அவன் திரும்ப வர வரைக்கும் காத்திருக்கிறார். இது தகப்பனின் அன்பு. மனிதனுடைய சுயசித்தத்திற்கு கர்த்தர் குறுக்கிடவில்லை என்ற சம்பவத்தை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஃப்ரீவில், சுயசித்தத்திற்கு கர்த்தர் குறுக்கிடவில்லை என்றால் அவர் காத்திருக்கிறார். திரும்ப வருவான் என்று சொல்லி தகப்பன் காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்துல, இந்த நிகழ்ச்சியில
நாம் ஒன்றை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சம்பவம். சிந்தித்து செயல்பட்டு கர்த்தரை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஒருமுகப்படுத்தி அவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் கர்த்தர் 9 அடி எடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஒரு அடி சென்றால் நமக்கு முன்னதாக கர்த்தர் 9 அடிக்கு முன்னதாக அவர் செல்லுகிறார். சண்டே ஸ்கூல்ல வழக்கமாக ஒரு டிராமா போடுவது வழக்கம். என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னா, லூக்கா 15 அதிகாரத்தை மையமாக கொண்டு சீர்கெட்ட மகன் என்று சொல்லி சண்டே ஸ்கூல் ஆசிரியருங்க பிள்ளைங்களை நாடகத்துல நடிப்பதற்கு வகை செய்வாங்க. சீர்கெட்ட மகன். தயவு கூர்ந்து அவை மாற்றி இனி வரும் காலங்களில காருண்ய தந்தை என்ற தலைப்பை நாம் சூட்டுவோம். காருண்ய தந்தை. அவருடைய காருண்யம் அளவற்றது, அது மிகுதியானது, அது பாசம் நிறைந்தது. காத்திருக்கிற தகப்பனாக அவர் உள்ளத்துல மிகுதியான காருண்யத்தோடு அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது 15 அதிகாரத்தின் 18 வசனத்தில் என் தகப்பனிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனத்தில் உம்முடைய மகன், 23 வசனத்துல என் மகனாக இவன், 30 வசனத்துல உம்முடைய மகன் என்று உறவோடு பாசத்தோடு காண்பிக்கின்ற சம்பவத்தை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனோடு கொள்கின்ற உறவு அது மிகுதியான வல்லமை நிறைந்த, பாசம் நிறைந்த, பரிவு நிறைந்த உறவாக காணப்படுகிறது. இரண்டாவதாக மனிதன் கடவுளோடு கொள்ளும் உறவு. மனிதன் கடவுளோடு கொள்ளும் உறவு. இந்த ஊமையில சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போகிறவன் அவன் மனுஷனாய் காணப்படுகிறான். அவன் மனிதனாக அவன் காணப்படுகிறான். இரண்டாவது ஒரு கருத்தை நாம் பார்க்கணும். சொத்தை பிரிந்து சொத்தை எடுத்துக்கொண்டு போய் நாசம் பண்ணினதை விட தகப்பனை விட்டு தூர போவதே பாவம். சொந்த தகப்பனை, பாசத்தோடு வளர்த்த தகப்பனை விட்டு தூர போவதே பாவம். ஆடு, காசு, மகன், இந்த 3 ஊமைகளில 3வது ஊமையாய் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தொலைந்து போன மகனை குறித்து இன்றைக்கு வலியுறுத்துகிறார். ஏனென்றால் நாம் பசுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு வழிவகை செய்திருக்கிறார். தகப்பனை விட்டு தூர போவதே பாவம். ஆத்துமாவே, இன்றைக்கு கர்த்தராக இயேசுவை விட்டு நாம் தூர போவோமானால் அது பாவமாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் தூர போவோமானால் அது பாவமாக காணப்படுகிறது. அவருக்குள் ஒன்றிணைந்து தகப்பனுடைய காருண்ய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஓய்வு நாள் நமக்கு உதவி செய்யட்டும். ஆகவே சுய சித்தத்தை தவறாக பயன்படுத்திய மகன் நன்றி கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில தூர தேசத்திற்கு போனான் அல்லவா, உன் வாழ்வில கடவுளை விட்டு பிரிப்பது so much wealth, health and youth. So much wealth, health and youth. இறுதியில ஆத்துமா அவரிடம்தான் வந்து சேர வேண்டும் அல்லது தகப்பனிடம் மட்டுமே வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். The sun will seek the west, the bird will seek its nest, the spirit will seek its God. ஆகவே தொலைந்து போன மகனுடைய வாழ்வில அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு
தகப்பனை நோக்கி அவன் வருவான் என்ற நோக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகள், அவருடைய அன்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருக்குள் இருக்கிற பிள்ளையுடைய வாழ்வு எப்படியாக இருக்கும் என்ற ஊமையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். எப்பொழுது அவரிடம் வந்தான்? வசனம் 17 நாம் பார்க்கணும். புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது. ஆத்துமாவே, நாம் பசுமையாய் வாழ்வதற்கு இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனைகளும் புத்தி தெளிந்த அனுபவத்தோடு நாம் வாழ்வோமானால், அந்த அனுபவத்திற்குள்ள வருவோமானால், தெளிந்தவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக, அவருடைய அன்பிலே நிலை நின்று கொண்டிருக்கிறவர்களாக இருப்போமானால், நிச்சயமாகவே காருண்ய தந்தையின் அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. கடவுள் மனிதனோடு கொள்ளும் உறவு, மனிதன் கடவுளோடு கொள்ளும் உறவு. மூன்றாவதாக, மனிதன் தனக்கடுத்தவனோடு கொள்ளும் உறவு. மனிதன் தனக்கடுத்தவனோடு கொள்ளும் உறவு. மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள உறவை இங்கு நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 ஓமைகளை சொல்லி விலக்கி சொல்லப்படுகின்ற பொழுது எதற்காக சொல்லுகிறார்? முப்பரி நூல். 3 சம்பவங்கள் இணைந்து தொகுத்து பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் சொல்லுகின்ற இந்த பக்குவத்தை நாம் பார்க்கணும். 99 ஆடுகளின் பெருமை, நாங்கள் மேய்ப்பனோடு இருக்கிறோம், இது பெருமை. 100 ஆடுல 99 ஆடுகள் மேய்ப்பனோடு இருக்கிறோம். எங்களை மேய்க்கிறவர், எங்களை கண்காணிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர் எங்களுக்கு இருக்கிறாரு. ஆகவே எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நாங்க சுகமா இருக்கிறோம் என்று 99 ஆடுகளுக்கு மிகுதியான பெருமையாய் காணப்பட்டது. ஆனா தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி சென்றார் அல்லவா, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எங்கேயாவது நாம் தொலைத்து இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை தொலைத்து இருக்கிறோமா? நம்முடைய உறவுகளை தொலைத்து இருக்கிறோமா? நம்முடைய பாசத்தை தொலைத்து இருக்கிறோமா? கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற உறவு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறதா? அப்படி தொலைந்து போன அன்பை மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில கொடுப்பதற்கு இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நாங்கள் மேய்ப்பனோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று அந்த 99 ஆடுகளுக்கு அது பெருமையாய் காணப்பட்டது. மூத்த மகனுக்கு அவனுடைய அனுபவம், தந்தையோடு இருந்து தந்தைக்காக உழைக்கிறவன் பெரிய சந்தோஷம். அது ஒரு புறம் ஒரு பெருமை. நான் அப்பாவோடு இருக்கிறேன், அப்பாவுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிற, உழைத்து கொண்டு இருக்கிறான். வேதப்பாரர்கள் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் லூக்கா 1, 2, 3 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், வேதப்பாருடைய பெரிய கொஸ்டின், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறான், இது மன கடினம், ரொம்ப ஹார்ட்னஸ். இவைகளிலிருந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். வழிகளை நாம் பின்பற்றுவோம். திரும்பி வந்தவனை ஏற்க, மனம் திரும்பி வந்தவனை ஏற்க அண்ணன் மறுப்பு. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொறாமைப்படுகிறான். இன்றும் அப்படி சமூகத்துல நான் அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஜெயிலிருந்து திரும்ப வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவனை பார்க்கிற பார்வை சற்று வித்தியாசப்படும், வேறுபடும்.
இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய உண்மையை கவனிக்க நாம் முன் வர வேண்டும். என்ன பெரிய உண்மை? இறுதியில் மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் நடக்கிற சம்பவம். உள்ளே இருந்தவன் வெளியே இருக்கிறான். அப்பாவோடு இருந்தான், அப்பாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவன் இப்பொழுது வெளியே இருக்கிறான். சொத்தை பிரித்தெடுத்து பலவிதமான இச்சையின் மூலமாக பாவ காரியங்களை செய்து புத்தி தெளிந்தவனாய் தகப்பனை நோக்கி வந்தவன் இப்பொழுது உள்ளே இருக்கிறான். ஆகவே இறுதியில் உள்ளே இருந்தவன் வெளியே, வெளியே இருந்தவன் உள்ளே. ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய இருதயத்திற்குள்ளே நாம் இருப்போமானால் அந்த பசுமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில 3 ஊமைகளை சொல்லுவதற்கு நோக்கம் என்னவென்றால், இந்த ஊமையின் மூலமாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்த தன்னுடைய போதனையின் மூலமாக சொல்லுவதற்கு அவர் முன் வருகின்ற சம்பவங்களை இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக தெளிவாக லூக்கா அங்கு பதிவு செய்கிறார். துளைந்து போன ஆடு, துளைந்து போன காசு, துளைந்து போன மகன், இவைகளில சந்தோஷம் மிகுதியான மகிழ்ச்சி என்னவென்றால், துளைந்து போன மகன் மீண்டும் காருண்ய தகப்பனிடத்துல அவன் சேருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி மிகுதியாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பினால பரலோகத்துல மிகுதியான சந்தோஷம், பரம் கழிக்கிறதா இருக்கிறது, பரம் மகிழ்ச்சிக்குள்ளாக காணப்படுகிறது. இந்த அனுபவத்தோடு நம்முடைய வாழ்வோம் கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படட்டும், கிறிஸ்துவுக்குள்ள வாழட்டும். நம் பசுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு திரியேக ஆண்டவர் நம் உதவி செய்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லி, கேட்ட சத்தியத்தின்படியாக மனிதன் கடவுளோடு உறவு கொள்ளும் அனுபவங்கள், கடவுள் மனிதனோடு உறவு கொள்ளும் அனுபவங்களும், மனுஷன் தனக்கடுத்தவனோடு உறவு கொள்ளும் அந்த உறவுகளையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களுக்கு சொல்லி விளக்கி, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பே மிக பெரிதாய் காணப்படுகிறது விலக்கி கொடுத்த இந்த சத்திய வசனங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட இதை புரிந்து கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் தெய்வீக சமாதான சந்தோஷம் என்றும் நிலவட்டும். இயேசு வழியா ஜெபத்தோடு கூறும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு தங்கிதா பிரித்து காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, பராபரன் இப்பொழுதும் தம்முடைய வார்த்தை நமக்கு அறிந்தபடினால் நாம் கர்த்தருக்கு நம்முடைய தோத்திர பலிகளையும் உதடுகளின் கனிகள் ஆகிய பலிகளையும் ஏறெடுப்போமாக. சந்தோஷமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். காலம் இருக்கக்குள்ள நாம் யாவரும் விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய கடவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பராபரனை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் பிரியமானவர்களே உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் மீண்டும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். நாம் கேட்டு சத்தியத்தை மனதில் வைத்தவர்களாய் 174ஆம் நாணப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 174 முதல் 4 கவிகள். இயேசு பாவி நேசர்தாம், வழி தப்பி போன யாவரும் அவரால் திரும்பலாம், அவரால் எக்கேடும் மாறும். இயேசு பாவி நேசர்தாம். 174ஆம் நாணப்பாடல் முதல் 4 கவிகளை பாடுவோம். இயேசு
கேரோபாய் போரேந்தோ ராட்சி போமென்றோண்டவர் சத்தியமேட்டே மோழேந்தான் அவர் கேரோபாசன இயேசு பாவினே மந்தையில் காணாதது மேய்ப்பன் கவையான் தேரோம்போ பாவத்தில் வீழுந்தது அவர் கையினால் எழும்போ கேட்டு போக மாட்டோம் நாம் இயேசு பாவினே சதா. ஆழோ பாவிகளையே தமண்டையடைக்கிறாரே. வரும் பாவியைதாமே தேவ பிள்ளையாக்குவாரே. அதை நம்பி வரலாம் இயேசு பாவினே சதா. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கின்ற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் சர்ச் ஃபண்டையும் டொனேஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவன் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக 39ஆம் ஞானப்பாடல் 1ஆம் கவியை பாடி நாம் ஜெபம் செய்வோம். ஞானப்பாடல் 39 1ஆம் கவியை பாடும். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புதமான நட்சத்திரமே, காணிக்கையை ஏழையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்று கொள்ளுமே. நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கையை ஏழையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான எந்தீவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறேன் நீர். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு மட்டுமாய் நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்தினால் நாங்கள் உழைத்தோம், பிழைத்தோம், இவைகளெல்லாம் சம்பாதித்தோம். ஆகவே இவைகளெல்லாம் எங்களுடையதல்ல ஆண்டவரே, உம்முடையது. நீர் எங்களுக்கு கொடுத்ததே உம்முடைய திருச்சபையின் ஊழியத்திற்காக காணிக்கையாய் படைக்கும் போது இந்த காணிக்கைகளையும் சர்ச் ஃபண்டையும் ஆண்டவரே நன்கொடைகளையும் உமக்காக படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் ஏவன் ஏற்று அங்கீகரித்து கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. ஆமென்.
நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படி தாழ்மையோடு கூட நாங்கள் உமது சமூகத்திலே வருகின்றோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே பயணம் செய்கின்ற உம்முடைய திருச்சபையை நீர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்தருளும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாராகிய நாங்கள் சுத்த உபதேசத்தில் நிலைத்திருக்கவும், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் சாக்கிரமுதுகளை பரிசுத்தமாய் கையாளவும் அவர்களுக்கு தேவரீர் துணை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபையின் பேராயர், ஆலோசனை சங்கத்தார், எங்கள் மிசியோன்களிலே ஊழியம் செய்கின்ற அனைத்து முது அடியார்களையும் முது பரிசுத்தாவினால் நிரப்பியருளும். எங்கள் நாட்டிற்கு மீட்பை பற்றிய நற்செய்தியை உம்முடைய ஊழியர் மொழியாய் அனுப்பி எங்கள் சபைகளின் வளர்ச்சிக்காக ஜெபம் செய்வதோடு பல வகைகளில் உதவி செய்து வருகிற எங்கள் தாய் சபையை தேவரீருடைய சத்தியத்தில் இருக்க செய்து அவற்றின் மீது முது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றியருளும். கர்த்தாவே, திருச்சபைக்கு புறம்பாயிருக்கிற எல்லா மக்களையும், முக்கியமாக எங்கள் நாட்டில் இருக்கிற பிற மதத்தினரை உம்முடைய நற்செய்தியை கொண்டு வரவழைத்திருளும். நாங்கள் செய்து வருகிற திருப்பணிகளையும் ஆவிக்குரிய வகையிலே செய்யவும் உமது அடியார்களை உண்மை உத்தமாய் விளக்கிறவர்களை ஆசீர்வதித்திருளும். எங்கள் திருச்சபையின் அனைத்து வாரியங்கள் வழியாக நடைபெற்று வருகிற ஊழியங்களையும், டீக்கனன்ஸ் வாரியத்தின் மூலமாக நடக்கிற ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், ஞாயிறு பள்ளிகள், இளையோர் இறைப்பணி இயக்கம், இளைஞர் இயக்கங்கள், பெண்கள் இயக்க சங்கம், ஆண்கள் இயக்க சங்கம் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்திலும். சீக் அண்ட் பால் மிஷனரி மூவ்மெண்ட் மூலம் நடக்கிற ஊழியங்களை உண்மையான மிஷனரிகளை எழுப்பி அவர் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருளும். இவ்வூழியத்திற்கென்று சபையிலே வாலிபர்கள் எழும்பவும் முது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு துணை செய்திருளும். உம்மை தேடி வருகிற யாவரும் உண்மையாய் மனமாற்றம் அடைந்து பரிசுத்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே சேரும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும். அறுவடையின் ஆண்டவரே, முது அறுவடைக்கென்று உண்மை முத்தமான நேர்மையான ஊழியர்களை எங்களிடத்தில் அனுப்பியிருந்தோம் ராஜா. மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரி, குருகுலம் சென்னை, யுனைடெட் தியாலஜிக்கல் செமினரி பெங்களூர் போன்ற இறையியல் கல்லூரிகளில் பயிற்சி பெறுகின்ற பயிற்சி இறையியல் மாணவர்களையும் அவள் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் குருமார்களையும் அது பரிசுத்தாவினால் நிரப்பியறலும். இந்த புதிய குருமார்களை கொண்டு எங்கள் திருச்சபையில் எழுப்புதலையும் உண்மையும் நீதி நியாயத்தை பிரசங்கிற ஊழியர்களாயும் அவளுக்கு கிருபை செய்துள்ள ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சித்தமிடத்தில் செய்யப்படும்படிக்கு எங்களை மெய்யான விசுவாசத்தில் உறுதியாய் நின்று பிசாசு உலக மாம்சத்தை நாங்கள் எதிர்த்திருக்க கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் நாட்டில் இருக்கிற பஞ்சம், படை, கொலை நோய், லஞ்சம், ஜாதி வேறுபாடு, வன்முறை போன்றவற்றில் பகையிடம் இது காப்பாற்றி திருச்சபையும் நீர் காப்பாற்றி வழி நடத்தியறலும். ஆண்டவரே, எங்களுக்கு குடியரசின் தலைவர், ஜனாதிபதி, பிரதமருக்கும் ஆண்டவரே, மத்திய அமைச்சர்கள், மற்ற எல்லா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எல்லா அரசாங்க அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் ஆசீர்வதித்துள்ள ராஜா. ஆண்டவரே, இந்த கொலை நோய் காலங்களில் என் பரிசுத்த ஆவியானவர் கிருபியாய் இறங்கி வந்து இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு ராஜா, இந்த தீங்கு நாளில் வந்து கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து எங்களை பாதுகாத்தவர்களும். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்கு பேச பண்ணாதிரும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக.
கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நாம் கடைசியாக நம்மை ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் 177ஆம் நாணப்பாடலில் 3, 4, 5 கவிகளை பாடி நாம் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். 177ஆம் நாணப்பாடல் 3ஆம் 4ஆம் 5ஆம் கவி. பூலோகத்தாருக்கு முன்பாக இதை அறிக்கை பண்ணுவேன், இரக்கம் ஒன்றை நித்தமாக நெஞ்சில் வைத்து யோசிப்பேன், பணிந்து போற்றுவேன், இரக்கத்தை புகழுவேன். பூலோகத்தாருக்கு முன்பாக இதயறிக்கை பண்ணுவேன், இரக்கம் ஒன்றை நித்தமாக என் நெஞ்சில் வைத்து யோசிப்பேன், பணிந்து களி கூறுவேன், இரக்கத்தை புகழுவேன். இரக்கத்தில் நான் நிலைக்கட்டும், அதே என் மேன்மை என்கிறேன், என் விசுவாசம் அதை பற்றும், அதை முன்னிட்டு வேண்டுவேன், அதே தோநாளில் என் பலம், நான் சாகும் போதும் என் திடம், இரக்கமுள்ள சுவாமி நீரே, இவ்வேளையை தள்ளாதேயும், என் மீட்பர் சவால் தேவரீரே, என் சாவில் என்னை சேர்க்கவும், இரக்கத்தையங்கடியேன் களிப்பாயென்றோ போற்றுவேன். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகள், இரக்கம், அன்பு, பாசத்திற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்ம எல்லாரும் கெஞ்சி சொல்லுவோம். சுவாமி கிருபையாரும் கிறிஸ்துவே கிருபையாரும் சுவாமி கிருபையாரும். ஆமென். பராபனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.